எல்லாருக்கும் வணக்கம். யாருமே எதிர்பாராத வகையில் எலெக்ஷன் ரிப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்குது. தேர்தல் முடிவுகள் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு, அதிர்ச்சியை சில பேர் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் ஒரு சிலர் அதாவது தளபதி விஜய்க்கு ஆப்போசிட்டாக இருந்தவர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட இப்போது நம்மளுடைய நண்பர்கள் கூட ஃபோன் பண்ணி கேட்குறது, இந்த இவிஎம் மிஷினில் ஏதாவது மாற்றம் பண்ணியிருப்பாங்களோ, பிஜேபி இங்கே கால் ஊன்ற முடியல அப்படின்றதுனால விஜய் மூலமாக உள்ளே வராங்களோ, விஜய் ஜெயிக்க வச்சிட்டாங்களோ அவங்க ஆளுங்கட்சி. ஏன்னா பிஜேபி ஜெயிச்சதுன்னா மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வர்றாங்களோ அப்படின்லாம் எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சியான கேள்விகள் வந்துச்சு. ஸோ இதன் மூலமாக தான் இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. இவிஎம் மிஷினை ஹேக் செய்ய முடியுமா, இவிஎம் மிஷினில் மாற்றி, அதாவது ஓட்டுகளை அவருக்கு ஒரு ஆளுக்கு மட்டுமே விழுகிற மாதிரிக்கு மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அதை ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா அது இணைப்புங்கிறது கிடையவே கிடையாது. இன்டர்நெட் இணைப்புன்றது கிடையவே கிடையாது. ப்ளூடூத் வசதி, ஒய்ஃபை வசதி, ஏதாவது ஒரு வசதி இருந்தால் தான் அதை வெளியிலிருந்து ஒரு ஆள் கட்டுப்படுத்த முடியும், அதை ஹேக் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மிஷினை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சரி, அப்போது வெளிநாட்டவர்கள் அங்கேருந்து இந்த மிஷினை தயாரித்து அதில் ஏதாவது அந்த சிப் செட்டு மூலமாக கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாராகக்கூடிய ஒரு இயந்திரம் தான். 2 நிறுவனங்கள் தான் இந்தியாவில் தயாரிக்கிறது, அதுவுமே அரசு நிறுவனங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதில் நம்ம நோட் பண்ணியே ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த இது நம்ம மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஹார்ட்வேர் சொல்லுவோம் இல்லையா, அதிலே செட் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சிலருக்கு டவுட் வரும். ஸோ அப்படியுமே முடியாது. இது ஒன் டைம் யூசேஜ் மாதிரி தான். ஒரு டைம் அந்த ஓடிபி இது பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அதை யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது, அதில் மாற்றி அமைக்க முடியாது. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம். இதுக்கப்புறமா தெரியாதனமாக அங்கே தேர்தல் அலுவலர்கள் இவங்க மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே முடியாது. ஏன் முடியாது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னென்னா, நம்ம கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அதாவது முகவர்கள் அப்படிம்பாங்க, வாக்குச்சாவடி முகவர்கள், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கட்சியிலும் இருந்தும் அந்த கட்சி சார்ந்த முக்கியமான நபர்களை, நம்பிக்கைக்குரிய நபர்களை அந்த பணிக்கு அமர்த்தியிருப்பாங்க. ஸோ மிஷின் ரெடியாகிறதுலேருந்து அங்கே செக் பண்ணுறதுலேருந்து அந்த மிஷின் எம்டியாக இருக்குது, ஓட்டுப்பதிவு எல்லா சுவிட்சும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, எதுக்கு அமுக்குனா எதுக்கு ஓட்டு விழுதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணுறது எல்லாமே இந்த கட்சிக்காரங்களுடைய பிரமுகர்களுடைய முன்னிலையில் தான் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் எந்த மிஷின் எங்கே போய் சேருது, எந்த வாக்குச்சாவடிக்கு போய் சேருது அப்படிங்கிறது வரைக்குமே யாருக்குமே தெரியாது. அதுவுமே பார்த்திங்கன்னா மின்னணு முறையில் குழுக்கள் நடைபெறும். அந்த குழுக்களின் அடிப்படையில் தான் எந்தெந்த தொகுதிகளுக்கு எந்தெந்த வாக்குச்சாவடிக்கு எந்தெந்த இயந்திரம் போகும்ன்றதே முடிவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியாக பரக்கூடிய கருத்துக்கள் அல்லது தோற்று போனவங்க இது இதனால தான் நடந்துச்சு, ஒழுங்காக வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அது இயலாமையை வெளிப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைனா தோல்வியை மறைப்பதற்காக ஒரு அதாவது மண்ணில் குப்புற விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டலாமாங்களா. ஸோ அந்த மாதிரி மழுப்புறதுக்கான விஷயம் தானே தவிர யாரும் நம்ப வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஜெயிக்கிற கட்சிகள், அதாவது எங்கெங்கேயோ எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவங்க ஜெயிச்சிட்டாங்கனாக்க மிஷின் மேலே எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தோத்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்திய அளவில் இது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இதுதான். இது வரைக்கும் சூப்பர். இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட முக்கியம் அந்த வீடியோ பதிவு பண்ண நினச்சேன். தேர்தல் ஆணையமே சவால் விட்டுருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் சில நேரங்களில். யாராவது ஹேக் பண்ணிடுங்க பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் யாராலையும் பண்ண முடியாது. எந்த ஒரு தனிநபரும் இந்த சேலஞ்சையும் ஏற்றுக்கிடல, யாராலையும் ஹேக் பண்ணவும் முடியல. ஸோ அதுதான் இந்த மிஷினில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். வாக்குப்பதிவு இயந்திரத்தை யாராலும் ஹேக் செய்யவும் முடியாது. அதனுடைய தொழில்நுட்பம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இன்னும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னாக்கா அது ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான். அதனால் அதை ஹேக் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ தேர்தல் சம்மந்தமாக நம்ம சர்ச்சைக்குரிய கருத்துக்களையோ அல்லது அதை கொச்சைப்படுத்தவே வேண்டாம். நம் நாட்டின் ஜனநாயகம் அப்படிங்கிறது சரியாக சென்று கொண்டிருக்கிறது. என்ன மக்களை மூளைச்சலவை செய்கிறதுல தான் கட்சிகள் முன்ன பின்ன ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்களே தவிர ஜனநாயக முறையில் எந்த ஒரு முரண்பட்ட கருத்தையும் நம்ம விதைச்சிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த வீடியோவில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு செம்மையான வீடியோவில் சந்திப்போம். தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு 12 மணிக்கெலாம் தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் தான் வரும். ஆனால் 12 மணிக்கு யார் ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக சொல்லிட முடியும். ஸோ வெயிட் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு